Okay. Welcome to IS School of Banking YouTube channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு என்ன சம் பார்க்க போறோம்னா, a shopkeeper sold an article at 5% profit. ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்றாரா, அவருடைய ஆர்டிகிளை 5% ப்ராஃபிட்ல விற்கிறார். ஓகே, and he used a weight which is 750 gram instead of 1 kg. சரியா? ஆக்சுவலா 1 kg தான் ஆக்சுவலா அவர் விற்கணும். 1 kg மீன்ஸ் என்ன இருக்கும், 1000 கிராம். நான் 1000 கிராமுக்கு விற்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன பண்றாரு அப்படின்னா 750க்கு விற்கிறாரு. சரியா? எவ்வளவு விற்கிறாருன்னா 750 கிராம் தான் விற்கிறாரு. 750 கிராமுக்கு வந்து விற்கிறாரு. சரியா? ஓகே, அப்படின்னா இட் மீன்ஸ் அப்போ இந்த சம்மை வந்து இப்படி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 750 கிராம் தான் அவர் விற்கிறார். சரி, அப்போ ஆக்சுவலாக வந்து 100% நான் என்ன பண்ணுறாரு, 750 கிராம் கரெக்டாக 75% தான் வருது. 1000 கிராமுக்கும் 75 கிராம் 75% தான் வருது. ஓகேவா? ஆக்சுவலாக அவர் விற்றது வந்து 70% விற்றுருக்காரு. நான் ரேட்டு போட்டது 100% போட்டிருக்காரு. அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 105% ப்ராஃபிட்ல வைக்கிறார். 5% ப்ராஃபிட்ல வைக்கிறார். இட் மீன்ஸ் 105. இதான் அவருடைய செல்லிங் ப்ரைஸ். சரி, இப்போ அவருடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறதுங்க. அப்போ அவர் பொறுத்தளவுக்கு அவர் கன்சியூம் ஆனது செலவழிச்சது வந்து 75% செலவு பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ 2 கிலோ டிஃபரன்ஸ் பார்க்கணும். நியூமரிக்கல் வேலையில் எவ்வளோ இருக்கு, 30. நியூமரிக்கல் வேலையில் 30 டிவைட் பை 75. அவருடைய கால்குலேஷன் கீழே போடுவீங்க. 75 30 டிவைட் பை 70 இன்ட்டு 100. இதில் போட்டிங்க அப்படின்னா தென் 3 × 25 4 × 25. ஸோ இதை கட் பண்ணால் தென் இஸ் ஈக்குவல் டு 40%. அப்போ அவரை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 40% இஸ் த ப்ராஃபிட். ஸோ இதை மாதிரி சம்ஸு ஃபர்தராக உங்களுக்கு இதை மாதிரி வீடியோஸ் ஃபர்தராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.